குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் வருகின்ற ராகுகேது பயிற்சியால் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன அதிர்ஷ்டங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ராகுகேது பயிற்சியானது விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி இரவு 7:38 இந்த ராகு பகவான் மீன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து பின்னோக்கி சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக 8ஆம் இடத்தில் என்ற ராகு பகவான் பின்னோக்கி ராசிக்கு 7ஆம் இடத்திலையும், 2ஆம் இடத்தில் என்ற கேது பகவான் பின்னோக்கி ராசிக்குள்ளேயே அமர இருக்கிறார்கள் வருகின்ற 18/5/2025 முதல். அதே போல ராகு பகவான் அப்படின்னா பாருங்க, ஒரு ராசியில 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்வார்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 18 வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதே போல நிரந்தர வக்கர கிரகங்கள் யார் அப்படின்னா ராகு கேதுக்கள் தான். மனித தலையும் பாம்பு உடலும் ராகு எனவும், பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, இந்த ராகு கேது பேச்சினால சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சிம்மம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்துல 5வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி தலைமை கிரகமான சூரிய பகவான் ஆவார். சிம்ம ராசிக்குள் மகம் நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவா சிம்ம ராசிக்காரர்கள் பாருங்க, தலைமை பொறுப்புக்கு தகுதியானவர்கள், அதே போல வீரம் செறிந்தவர்கள், எதற்கும் அஞ்சாதவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதாவது சிங்க நடை போடக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல கௌரவம் அதிகம் பார்க்கக்கூடியவர்கள், அதாவது மயிர் நீப்பின் உயிர் வாழாது கவரிமான் என்பது போல கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல அரசியலில் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக திகழக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். வாழ்க்கையில எப்படியாவது பாருங்க ஒரு பெரிய பதவிக்கு வரக்கூடியவர்கள் பாருங்க சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல எடுத்த காரியத்தை எவ்வளவு தடைகள் வந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக 8ஆம் இடத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்தார், 2ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்தார். அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2.5 வருஷமா பாருங்க கண்டகசனி காலம். அதே போல குரு பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தார். நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புங்கிறது இருந்திருக்கும். நிறைய பேர் வேலையை விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்ததுனால. ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருந்தார். அதே போல ஒரு சொந்த தொழில் செய்தவங்க எல்லாம் இப்போ 1.5 வருஷமா அடுத்தவன்கிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு பாருங்க. ஏன்னா பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10 தலைவட்டில இருந்து கொண்டதும் 10க்கு குரு வந்த போது சிவனை பிச்சை எடுத்தார் அப்படின்னு பழைய பாடலாம் சொல்லுதுங்க. அப்ப கிட்டத்தட்ட 1 வருடமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் 8ஆம் இடத்துல. அதே போல கண்டகசனி காலம், நிறைய பேருக்கு விபத்து, கண்டம், காயம், நிறைய பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ்ன்னு அடையக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். மேலதிகாரிகள் தொல்லை, தேவையற்ற இடமாற்றங்கள், கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க சிம்ம ராசிக்காரர்கள். இப்ப பாருங்க, இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகிறார்கள். ராகு கேதுக்கள், அதே போல குரு பகவான், அதே போல சனி, இது எல்லாமே பாருங்க கூடிய விரைவில் எல்லா கிரகங்களும் பயிற்சியாக இருக்கிறார்கள். சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக அமர இருக்கிறார். அதே போல ராகு பகவான் பாருங்க மே மாசம் 18ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கும், கேது பகவான் ராசிக்குள்ளே அமர இருக்கிறார்கள். அதே போல குரு பகவான் பாருங்க லாபஸ்தானத்துல அமர போறார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு பகவான் பாருங்க 18/5/2025 முதல் 7ஆம் இடத்துல அமர போறார். ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் பாருங்க 8ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்வார். அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர போறார் இந்த மே மாசம் 14ஆம் தேதி. அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாசத்துல இருந்து 2026 மே மாசத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை தவற விடாதீர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசியில பாருங்க பிறந்தவங்களுக்கு எல்லாமே இப்ப அஷ்டம சனி வரப்போகுது. அஷ்டம சனியில முற்பகுதி பாருங்க கிட்டத்தட்ட ஒரு
2026 மே மாசம் வரையும் சூப்பரா இருக்கும். வாழ்க்கையில எதெல்லாம் சாதிக்கணுமோ அதெல்லாம் சாதிக்கக்கூடிய வல்லமை சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா ராகு பகவான் அமர்ந்த வீட்டுக்குடைய சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து குரு பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். லாபஸ்தானங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பாருங்க தீர்வை கொடுக்கக்கூடிய இடம் பாருங்க 11ஆம் இடம். நம்முடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்ப இந்த ராகுக்கு வீடு கொடுத்த உங்களுக்கு சனி பகவான் குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போகுது பாருங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்க இருக்கிறது. நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா இப்ப 7ஆம் இடத்துக்கு ராகு வந்தா நிறைய பேருக்கு வெளிநாடு தடை வரும். ஆனா இந்த 2026 மே மாசம் வரையும் பாருங்க, அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டுல இருந்து அந்த குரு லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்ப வெளிநாடு மூலம் நிறைய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்நியர்களால நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது. வேற்று இனத்தவர்களால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்க இருக்கிறது. மனைவி வழி ஆதாயம் கிடைக்க இருக்கிறது. மனைவி வழி சொத்துக்கள் கிடைக்க இருக்கிறது. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்க இருக்கிறது. நல்ல நண்பர்கள் அமைய இருக்கிறார்கள். நண்பர்களால ஆதாயம் கிடைக்க இருக்கிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. எப்படின்னா இந்த குரு 11ஆம் இடத்துல இருக்கிற வரையும் தான் உங்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்கு. அதே போல வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாம் 2-3 கிளைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. வியாபாரத்தின் மூலம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க குரு பகவான் வீட்டில் அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அப்ப இந்த ராகு பாருங்க இப்ப வருகின்ற 18/5/2025 முதல் 1.5 வருஷம் 7ஆம் இடத்துல இருப்பார். ஆனா முதல் 1 வருஷம் ரொம்ப டஃப்பா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல முழு வெற்றி கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டுல இருந்து அந்த குரு லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போகுதான். இன்னும் சொல்ல போனா நீண்டகால கஷ்டங்கள் முடிவுக்கு வர இருக்கிறது. நீண்ட காலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடமா ஏதோ ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் தீரும். அந்த வழக்கு தீர்ந்து அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகுங்க. கிட்டத்தட்ட ஒரு 35 வயசை தாண்டிடுச்சு எங்களுக்கு திருமணம் இன்னும் ஆகலைன்னா கூட சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம லக்கணக்காரர்களுக்கு உடனே திருமண பாக்கியங்கள் கிடைக்க இருக்கிறது மே மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு. அதே போல பாருங்க நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை கிடைக்க இருக்கிறது. ஏன் அப்படின்னா குரு பகவான் லாபஸ்தானம் ஏறி அமர போறார். இந்த ராகுக்கும் இந்த சனிக்கும் வீடு கொடுத்தவர் பாருங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்வார். இந்த மார்ச் 29ஆம் தேதி சனி உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு போறார். அப்ப ராகு வந்து பாருங்க 18ஆம் தேதி மே 18ஆம் தேதி கும்பத்துக்கு வரார். அப்ப சனி வீட்டுல ராகு அமர்ந்து அந்த சனி பாருங்க குரு பகவான் வீட்டுல 8ஆம் இடத்துல அமர்ந்து அந்த குரு லாபஸ்தானத்துல மே மாசம் 14 தேதி பிறகு சஞ்சாரம் செய்திருக்கிறார். அப்ப வருகின்ற 2025 மே மாசத்துல இருந்து 2026 மே மாசம் வரையும் அதிர்ஷ்ட காலம் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. தொட்டதெல்லாம் பொன்னாகுங்க. அதாவது உங்களுடைய நீண்டகால ஆசைகள் நிறைவேற இருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதிக்கு பிறகு. அப்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலுமே ஜெயிக்க போறீங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் இருந்தாலும் சரி, அதே போல அதிகாரத்துறையில இருந்தாலும் சரி, ஒரு கலைத்துறையில இருந்தாலும் சரி, ஒரு இரும்பு எந்திரம் சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலும் சரி, வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலும் சரி, ரசாயனம் சார்ந்த துறையில இருந்தாலும், எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில இருந்தாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நிறைய அதிர்ஷ்டங்கள் இருக்குங்க. ஏன் அப்படின்னா ராகுங்கிறது மருத்துவத்துக்கு காரணமுள்ள கிரகம், சனிங்கிறதும் பாருங்க மக்கள் தொடர்புடைய கிரகம். இப்ப ராகுக்கு வீடு கொடுத்த சனி பாருங்க 8ல அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார். அப்ப பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பார்க்க போறீங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. வேற்று ஜாதிக்காரர்களால உங்களுக்கு அனுகூலமான ஒரு பலன்கள் நடக்க இருக்கிறது. அதே போல வியாபாரத்தின் மூலம் பாருங்க மிகப்பெரிய வரவுகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 2-3 கிளைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. இப்படி பல அதிர்ஷ்டங்களை சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இந்த 2026 மே மாசத்துக்குள்ள பாருங்க ஒரு 10th 12th படிக்கக்கூடியவங்க எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. நம்பர் 1 மார்க் வாங்கக்கூடிய யோகம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது மாணவ மாணவியர்களுக்கு. அதே போல உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான காலம்.
ஒரு வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னா இதுதான் சரியான காலங்க. மே மாசம் 18 தேதிக்கு பிறகு வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல கமிஷன் துறை, ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இருக்குங்க. மே மாசம் 2025 மே மாசத்துல இருந்து 2026 மே மாசம் வரையும் இப்படி பாருங்க, பல அதிர்ஷ்டங்களை சிம்மராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க. அவரவர் இருக்கின்ற துறை மூலம் அபார வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து. அதே போல கேது பகவான் பாருங்க ராசிக்குள்ள வர இருக்கிறார். கேது பகவான் ராசிக்குள்ள இன்னும் 1.5 வருஷம் இருப்பார். வருகின்ற 2025 மே மாசம் 18ஆம் தேதியிலிருந்து 1.5 வருஷம் பாருங்க கேது ராசிக்குள்ள இருப்பார். கேதுங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல நூல் சம்பந்தப்பட்ட, அதாவது டைலரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கும் பெருசா கஷ்டம் இருக்காது கேது ராசிக்குள்ள வரும்போது. விநாயகர் வழிபாடு இருக்கக்கூடியவங்களுக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு இருக்கக்கூடியவங்களுக்கும் பாருங்க கேது ராசிக்குள்ள வந்தா பெரும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி பாருங்க கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது உங்க கூட இருப்பவர்களாலே உங்களுக்கு பிரச்சனை வரும். அந்த நம்பிக்கை துரோகங்கிறது நடக்கும். நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஈஸியா யாரையும் எளிதில் நம்பக்கூடாது கேது ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில். அதே போல ஒரு பாத்ரூம் போறீங்க, ஒரு மாடிப்படி ஏறுறீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். வயசானவங்க எல்லாம், ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் பாருங்க கேது ராசிக்குள்ள வரும்போது கால் தடுமாறி சிலிப்பாகி மூட்டு நடு வருது, இது போன்ற கட்டு போடக்கூடிய பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வரும். கேது ராசிக்குள்ள வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல சட்டம், வக்கீல் சார்ந்த துறை, நிதித்துறை, நீதித்துறை இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்குங்க கேது ராசிக்குள்ள வரும்போது. அப்ப கேது ராசிக்குள்ள இருக்கும் பொழுது முக்கியமா விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு உள்ளவங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025 மேயில இருந்து 2026 மே மாசம் வரையும் அபார வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையில நம்பர் 1 ஆளாக, அதாவது வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியங்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு பணக்கார யோகங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க இருக்கிறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.